திரும்ப திரும்ப என் கண்ணுக்கு 2 பேரும் ஜோடியா நிக்கிற மாதிரி தெரியுது. என் மனசுல இருக்கிற ஆசைதான் இப்படி என் கண்ணுக்கு தெரியுதோ? பிள்ளையாரப்பா, தினம் தினம் உன்னை பார்த்துட்டு தான் நான் வியாபாரத்துக்கே கிளம்பி போவேன். நான் உன்கிட்ட கேட்ட விஷயம் என்ன, ஆனா இப்ப நீ கொடுத்துருக்கிறது என்ன? என்னதான் உன் விளையாட்டு? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்றேனே தெரியல. இந்த பொம்மையை உருட்டி உருட்டி கால் பந்து மாதிரி விளையாடுற. இன்னும் விளையாடு. நீ என்னதான் விளையாடினாலும் நான் தாக்கு பிடிப்பேன். அழுது புரண்டெல்லாம் வந்து உன் முன்னாடி நிக்க மாட்டேன். பொம்மி பாக்குறதுக்கு தான் இப்படியே தவிர, ஆனா அவ மனசு கல்லுதான். நான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு மருமகளா உள்ள வந்துட்டேன். உள்ள வரும்போதே இப்படி தனியா வந்துட்டேன். எந்த காரணத்து கொண்டும் இந்த வீட்டோட ஒற்றுமையும் சரி சந்தோஷமும் சரி என்னால பறி போயிடக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளே இந்த வீட்டோட சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னு வேண்டவனா. தாத்தா பாட்டி எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு சித்தார்த்த சாரையும் நான் நல்லா பாத்துக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை தாங்கிக்கிட்டு தலை நிமிர்ந்து நான் நிக்கிற சக்தி எனக்கு கொடு. வேற எதுவும் இந்த பொம்மைக்கு வேணாம். இதை தவிர அது வேணும் இது வேணும்னு கேக்குற மனநிலை எனக்கு எப்பவோ போயிருச்சு. பொம்மி, சித்தார்த்த பத்தி உனக்கு நல்லாவே தெரியுமா? அவன் கூட ஒத்து போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா. அதனால அவன் உன்னை நிறைய விஷயங்கள்ல சரிசமமா நடத்துவானா இல்ல எப்படி நடத்துவான்னு புரியலமா. எது நடந்தாலும் நீ கொஞ்ச நாளைக்கு பொறுத்துதாமா போகணும், அனுசரிச்சு போகணும். வா. வளரு. எப்படியாவது சித்தார்த் மனசு மாறி வரணும். வருவாமா? பொம்மி வரா. வா பொம்மி, உட்காரு. சித்தார்த் வந்ததுக்கு அப்புறம் பாலும் பழமும் கொடுக்கறேன், சரியா? நீ வா வளரு. தமன்னா, தமன்னா, தமன்னா. ஏய், என்னடி இது? எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ற? முதல்ல எழுந்துரு, எழுந்துரு முதல்ல. ப்ளீஸ் விடுமா, எழுந்து. எழுந்துரு, உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. எழுந்துரு தமன்னா, ப்ளீஸ். சொன்ன புரிஞ்சுக்கோ, எழுந்திரி. தமன்னா, என்ன தமன்னா, எவ்வளவு மெச்சூர்டான பொண்ணு நீ. இப்படி எல்லாம் பண்ணலாமா? எனக்கு பயமா இருக்கு. ஏமா, எதுக்குமா, எதுக்கு சித்து இப்படி பண்ணா? அசிங்கமா இருக்குமா? எவ்வளவு தூரம் நானும் இறங்கி வந்து அவன் கிட்ட பேசணும் தெரியுமா? அதுக்கப்புறம் அவன் முடியாதுன்னு சொன்னதும் நான் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிட்டேன். சரி, அவன் தான் கல்யாணமே வேண்டான்னு சொல்றானே, இவனை போய் எதுக்கு வற்புறுத்தணும்னு நினைச்சேன். ஆனா நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாம் என்னோட மனசுக்குள்ள ஒரு ஹோப் கிரியேட் பண்ணிச்சுமா. ஏன்னா அங்கிள் போய் பேசி
உனக்கும் சித்துக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாருல்ல, அப்புறம் ஏமா எல்லாமே மாறுச்சு? அவ யாருமா? யாருமா அந்த பொம்மி? அவ என் கால் தூசிக்கு சமம். சரி விட, அதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நினைக்காம எப்படிமா இருக்க முடியும்? சித்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் போய் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைக்கல. கல்யாணம் நின்னுடுச்சுன்னா வேற யாரையாவது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. இவன் போய் எதுக்குமா? இங்க பாரு, ஏற்கனவே அவமானப்பட்டதெல்லாம் போதும். இனிமேலும் சித்தார்த் சித்தார்த்னு அவன் பின்னாலே தெரியாத. அவனை மறந்துரு. என்னம்மா இவ்ளோ ஈஸியா சொல்லிட்ட? நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கே சித் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்து நான் சிங்கப்பூர் போறேன்னு சொன்னல, நீ தானம்மா எப்படியாவது சித்த என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன. முடியலையேடி, நான் என்ன பண்ணட்டும்? நான் வேணும் நான் பண்ணேன், நீ வேணும் பண்ணலமா. சித்துதான் நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அழாத தமன்னா. இல்லம்மா இல்லம்மா, நான் மொத்தமா அழுது தீக்கணும். என்ன விட்டுருமா. ஆனா ஒண்ணு, என்ன அழுதாலும் மனசை விட்டு அவன் வெளியே போக மாட்டேங்கிறாமா. நானும் என் கண்ணீர்ல அவனை கரைச்சி வெளியில அனுப்பிடலாம் தான் பாக்குறேன். என்னால முடியலம்மா. எல்லாம் சரியாயிடும், அழாத. சரி இரு, நான் வந்துடுறேன், அழாத. ஓ ஷிட். தமன்னா, இன்னைக்கு ஒரு ஹியரிங் இருக்கு. இரு, நான் என் ஜூனியர் அட்டெண்ட் பண்ண சொல்றேன். சுகாமி, இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன பண்றது? என்னங்க, அடுத்த வேளைக்கு சமைக்கணுமா? சமைக்கணும்னு இல்ல, அப்பா எந்திரிச்சு வந்தா இந்த சூழ்நிலைய இயல்பா இருக்கிற மாதிரி எல்லாரும் சமாளிக்கணும் இல்ல? சரிங்க, என்ன பண்றது? நானும் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறேன். ஆனா சித்தார்த் சொன்னது நிஜம். நாம இனிப்ப விக்கிறோம், ஆனா வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டையும் கசப்பும் மட்டும்தாங்க மிஞ்சி நிக்குது. ஏன் என்னன்னே புரியல. மனசுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு சமைச்சா எப்படிங்க நல்லா இருக்கும்? சரி, நம்மள சுத்தி 1000 நடந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். சமைக்கிறேன். ஏய் சுகாமி, பொம்மி எங்க? இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அண்ணின்னு சொல்லு. சரி சரி, அண்ணி எங்க? உள்ள ரூம்குள்ள தான் இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. பேசாம நாம அந்த தமன்னாக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா என்ன? இல்லனா அவ வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? வேற வேணையே வேணாம். நல்ல ஐடியா பண்றப்போ. சித்துவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் கச்சா முச்சான்னு கோச்சிக்கிட்டாருன்னு வச்சுக்க, பெரிய ரிஸ்க் இல்ல? எனக்கு தெரிஞ்சு தாத்தா எழுந்து வந்தாருன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாரு. அதான் ரொம்ப பயமா இருக்கு. சரி, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். தாத்தா ஃபோன் பண்ணாலாவது அண்ணன் இங்க வருவார்ல? ஆமா, கண்டிப்பா. தாத்தா கால் பண்ணா கீ கொடுத்த பொம்மை மாதிரி உங்க அண்ணன் உடனே வந்து நிப்பாரு. ஆமா ஆமா, கீ கொடுத்த பொம்மைக்கும் கல்யாணம் பொருத்தமா தான் இருக்கு. அம்மா,
நான் பாட்டுக்கு ரோட்ல அதிரசம் வித்து காசு கொண்டு வந்து வீட்ல கொடுத்து கஞ்சியோ கூழோ காசி சந்தோஷமா தானேம்மா குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ ஒரு குறையும் இல்லையேம்மா. இப்போ இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கோம். ஆனா மருந்துக்கு கூட சந்தோஷங்கிறது நம்ம கிட்ட இல்லையேம்மா. எல்லாம் போயிடுச்சுல. இங்க வந்த நாள்ல இருந்து எத்தனை அவமானம். அன்னைக்கு அப்படியே நம்ம போயிருக்கணுமா. நம்ம பண்ண தப்பு மேல தப்பா நடந்துகிட்டே இருக்கு. இந்த அவமானத்தை எல்லாம் சந்திக்கிறது அவசியமா? நீ சொல்லுமா. உன் பொண்ணு தலை நிமிர்ந்து பாக்குறது தானே உனக்கும் பிடிக்கும். இங்க பாருடி, நான் என்ன எல்லாம் வேணும் நான் பண்ணேன். ஏதோ என் உடம்பு சூழ்நிலை உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதானே ஒழிய இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு மட்டும் தெரியுமாடி? ஒருத்தர் என்னடான்னா கல்யாண மேடை வரைக்கும் வந்து என்ன திரும்பி கூட பார்க்காம அப்படியே போயிட்டாரு. போனவர் தான். இப்போ சித்தார்த்த சாரு அத சரி பண்றேன்னு வந்து பேருக்கு ஒரு தாலிய கட்டிட்டு அவரும் போயிட்டாரு. ஏமா எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்னடி பண்ணட்டும்? ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல பொம்மி. என் ராசி எப்படி? நான் வாங்கிட்டு வந்த வரம். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்காதம்மா. நாம நினைச்சா தலைவிதியவே மாத்தி அமைக்க முடியும்னு எவ்வளவு பேரு சொல்லிருக்காங்க தெரியுமா? நீ மட்டும் என்ன விட்டிருந்தா வந்த காசை வச்சு எப்படியாவது அப்பா கனவை நிறைவேற்றுற மாதிரி கடைய திறந்திருக்கலாம். இப்ப அதுவும் முடியாம போச்சு. அப்பா என் கனவுல வந்து கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்லட்டும்? மொத்தமா என் கனவு பூராவும் செதஞ்சு போச்சுமா. இப்ப தேவையில்லாத அவமானம் மட்டும்தான் மிஞ்சி நிக்குது. அழாத பொம்மி, அழாதம்மா. கல்யாணம் பண்ணிட்டு வந்த முத நாள் இப்படி அழலாமா? அந்த மாதிரியாமா இருக்கு? சொல்லுமா. இந்த வீடும் அப்படி இல்ல, நானும் அப்படி இல்ல. என்னால இந்த வீட்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா சங்கடம் மட்டும்தான் இருக்கு. அத நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது எல்லாம் மாறணுமா? ஹியரிங் முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. தமன்னா, தமன்னா, தமன்னா கதவை தர. ஐயோ, தமன்னா என்ன பண்ணிருக்க? செக்யூரிட்டி மேடம், செக்யூரிட்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வர மேடம். தமன்னா, தமன்னா, என்னாச்சு மேடம்? என்னாச்சு சொல்லுங்க. கதவு உடைங்க. தமன்னா, 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 ஐயோ தமன்னா, தமன்னா, ஐயோ தமன்னா, இப்படி பண்ணிட்டாங்க. ஐயோ. தமன்னா, தமன்னா, ஏன் இப்படி பண்ண? தமன்னா, தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் ஓகே பண்ணுங்க. மேடம். தமன்னா, இங்க பாரு நீ. தமன்னா, ஹலோ ஆண்டி. என்னாச்சு ஆண்டி? என்னாச்சு?
என்ன ஆண்டி இது? என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்கா? என்னோட ஹோப் அவ மட்டும்தான் சார். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இருக்க மாட்டேன் சார். என்ன ஆண்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் எப்படி இருக்கா? அவங்க இப்போ வரைக்கும் ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, கண்ட்ரோலை விட வேண்டாம். தைரியமா இருங்க. எங்க சைடுல முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம். நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிடுங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அவ அம்மா தான் இவங்க. டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. எனக்கு அவளை விட்டா வேற யாருமே இல்ல டாக்டர். We will try our level best. கடவுளை நம்புங்க, ப்ரே பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஆண்டி என்ன ஆண்டி இது? எவ்வளவு படிச்சவங்க நீங்க? இந்த அளவுக்கு எமோஷன் ஆகலாமா? மத்த எல்லா விஷயத்திலயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சார். ஆனா என் பொண்ணு விஷயத்துல என்னால எமோஷனல் ஆகாம இருக்க முடியாது. மேடம் இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. ஆண்டி சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க மேம். ப்ளீஸ் மேம். ஏன் இப்படி அழறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. தமிழா ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் என் மனசு ரிலாக்ஸ் ஆகும் சார். சாரி ஆண்டி. சாரி சொல்லி என்னப்பா பண்றது? நீ சாரி சொன்னா அவளுக்கு சரியாயிடுமா? அப்படின்னா சொல்லு, நான் அதை ஏத்துக்கிறேன். எனக்கு தமிழா வேணும், எனக்கு தமிழா வேணும் சார். அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லண்ணே, வந்து படுத்தாரு. அசந்து தூங்கிட்டு இருக்காருண்ணே. அசந்து தூங்குறாரா இல்ல கவலையில தூங்குறாரான்னு யாருக்கு தெரியும்? எப்படியோ நல்லா இருந்த மனுஷனை தேவையில்லாம கல்யாணம் காட்சின்னு இழுத்து விட்டு ஒரேடியா படுக்க வச்சிட்டீங்க. இல்லண்ணே, எல்லாமே அப்பாவுக்கு அண்ணி வாக்க காப்பாத்தணுங்கிற ஆசையில தான். என்ன வாக்கு? இந்த வாக்கு சாக்கு பக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாத. எங்க இந்த ஜெகதீஷ்? இன்னும் வரலண்ணே. நேத்து நைட் போனவன் தான். கேட்டியா வளரு? கேட்டியா? அப்படியே தலைமறைவாகி ஓடிட்டான். அவனை போய் அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு பார்ட்னர் ஆக்கணும். இவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. என்னதான் குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சாலும் நேரம் வரும்போது அவன் புத்தியை காட்டிட்டு போயிட்டே இருப்பான். இனிமேலாவது யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்கங்க. சித்தார்த்தங்க அவனும் மண்டபத்துல இருந்து போனவன் தானே. எந்த சடங்குலையும் கலந்துக்கல. பொம்மியவே வீட்டுக்கு தனியா தான் கூட்டிட்டு வந்தோம். ஆமா, அவ தனியா வந்தது இப்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்ப என்ன ஆகாயம் இடிஞ்சு தலைமையில விழுந்துருச்சா? எப்ப இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அப்பயே பிரச்சனையும் சேர்ந்து நுழைஞ்சிருச்சு.